வணக்கம். இன்றைக்கி என்னோடய மில்லு வந்து இன்னும் கரண்ட் இல்லைங்க இன்றைக்கி. அதான் ஷிஃப்ட் கரண்ட் போட்டாங்க எங்கள் ஊரில். ஷிஃப்ட் கரண்ட்னா பார்த்தீங்கன்னா காலைல இப்போ 9 மணிக்கு விடணும், சாயந்தரம் 5 மணிக்கு போட்டணும். அதில் கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி மில்லு வேலை பார்க்க மாட்டேன். மில்லு வேலை பார்க்காதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ. மில்லு வேலையில் இந்த எண்ணெய் ஆர்டர் போடுறது, இந்த மற்ற இதர வேலைகள் எதுவுமே இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் நம்ம வந்து உடனே நம்ம என்ன பண்ணலாம், கோழி பண்ணை ஆட்டு பண்ணை பார்க்கலாமே சொல்லிட்டு இன்றைக்கி போகிறேன். ஏன்னா கோழி பண்ணையில் ஏகப்பட்ட டேமேஜ் ஆகுதுங்க. அது சொல்லிக்கொள்கிற அளவுக்கு இல்லைங்க. நம்ம கோழி பண்ணையில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோழி பண்ணை எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா ஒரு உபரி வருமானம் மாதிரி உருவாக்கணுங்கிறது தான் எப்போதும் வச்சுருப்பேன். எப்படின்னா நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட கோழி பண்ணை கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கேன். முன்னாடி கோழி பண்ணை ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தா அந்த செட்டு இந்த கோழி இந்த கொட்டையை அந்த கொட்டையை பிராய்லர் கோழி பண்ணை வச்சுருந்தேன். பிராய்லர் கோழி பண்ணை மெயின் வருமானம், இந்த கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய வருமானம் ஒரு உபரி வருமானம், இதர வருமானமாக வச்சுருப்பேன் எப்போதுமே. ஒரு சைடிஷ் மாதிரி ஒரு இதர தொழில் மாதிரி வச்சுருந்தேன். இப்போ வந்து நமக்கு மெயின் வருமானம் வந்து பார்த்தோன்னா நம்ம மில்லு, ஆயில் மில்லு, ஃப்ளோர் மில்லு, அந்த மில்லு ஐட்டங்கள் மில்லேருந்து வேலை பார்க்குறது தான் பெரிய பிரதான வேலை எனக்கு. இந்த கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம இதர வருமானமாக வச்சுருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா கோழி பண்ணை பார்க்குறதே இல்லைங்க. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்போல்லாம் கோழி பண்ணைக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம கோழி பண்ணை வராமத்தால் நம்ம சரியாக அந்த ஒரு 2-3 மாதம் வந்து பார்த்தோன்னா மில்லில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதெல்லாம் கோழி பண்ணை சரியாக கவனிக்காதால் நம்ம பண்ணையோட இழப்புங்கிறது கணக்கில் சொல்லிக்கொள்ள முடியாத இழப்பு நிறைய ஏற்பட்டுருச்சுங்க. நம்ம இருந்தாலும் நம்ம அதை பெருசு பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம அதில் கிடைக்கக்கூடிய ரூ. 100 வருமானம் தானே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தான் அது எனக்கு. அப்படிங்கிறத நம்ம பெருசு பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொன்னால் இந்த கொட்டனா எப்படி கிடந்து எல்லாத்துக்கும் தெரியும். போன மலைக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அந்த கோழி மலையில் நனைஞ்சு எல்லாம் கிட்ட பார்த்தோன்னா அது வீடியோ பதிவு பண்ணி நேயர்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பூரா கோழி நனைஞ்சு குஞ்சு பூரா நனைஞ்சு இந்த கூண்டெல்லாம் குஞ்சு நனைஞ்சு நிறையா குஞ்சு டேமேஜ் ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த கூண்டில் ஒரு 6 குஞ்சு தான் விட்டுருக்குறேன். அடுத்து அங்கேருந்து வந்தால் இங்கே ஒரு கூண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் ப்ரூடிங் செட்டுக்குலாம் உருவாக்கின கூண்டு. இந்த கூண்டில் ஒரு 6 குஞ்சு விட்டுருக்குறேன். சரிங்க, இதெல்லாம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த கூண்டில் விட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ போன பேட்ச் விட்டுருந்துருப்பேன். போன பேட்சில் வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு 60 குஞ்சு, அந்த கூண்டில் ஒரு 40 குஞ்சு விட்டுருந்தேன் ஏற்கனவே. இந்த விட்டதில் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா இதில் இந்த 60 குஞ்சில் வெறும் 4 குஞ்சியை காப்பாற்ற முடியல. அதான் நான் கோழியாக வந்து பார்த்தோன்னா ஒரு கோழி ஸ்டேஜ் ஒரு 300 கிராம் 400 கிராம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு 30 குஞ்சு போல் பார்த்தா அதில் ஒரு 12 குஞ்சு காப்பாற்றிருந்தேன். இந்த 12 இந்த 30 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொட்டை சரியாக பராமரிக்க இல்லாமல் டேமேஜ் கிடந்ததால் இந்த காட்டுப்பூனை சொல்லுவாங்க, காட்டுப்பூனை தினமும் ஒன்று வந்து டெய்லியும் எப்பப்போ நானும் ராம்படி பல நாள் இரவு நேரத்தில் பல நாள் கண்ணு முழிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பல நாள் இரவு நேரத்தில் கண்ணு முழிச்சு பார்த்தாலுமே காப்பாற்ற முடியல. அது கொஞ்சம் சிரமமான வேலை தான். அது வந்து வாயால் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அவ்வளோ கஷ்டம், மன உளைச்சல் நிறைய பட்டாச்சு. இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அது எப்படியும் பிடிக்க முடியல. அதுக்கு வந்து வேறு ஏதாவது மாற்று ஐடியா பண்ண அந்த பூனை வராமல் தடுக்கிறதுக்கு. அல்லது இப்போ நம்ம கொட்டாயை ஓரளவு சரி பண்ணிட்டோம். இப்போ இந்த கொட்டாயை சரி பண்ணதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணலாம் பார்த்தோன்னா, சுற்றி இந்த ஃபென்சிங் கொஞ்சம் சரி பண்ணுறோம். ஃபென்சிங்லாம் நம்ம பெரிய அளவில் விடலை, ஓரளவு சுமாராக லைட்டான ஃபென்சிங்லாம் விட்டுருந்தோம். இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் இழுத்து கட்டி டைட்டாக வச்சு கட்டி மேலே கொஞ்சம் கட்டி விட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் வலை கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த மீன்லாம் சுற்றி விட்டுலான் இருக்கேன். ஊற்றுற இந்த பாம்பாக இருக்கட்டும், இல்லை இந்த மீன் பூனை உள்ளுக்கு ஒரு அளவுக்கு அடைக்கணுன்னு இருக்கேன். ஓரளவுக்கு நம்ம கொட்டையப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு எப்படி டேமேஜாக கிடந்து ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சு கூலி வச்சு தான் சரி பண்ணேன். என்னால் மெனக்கார அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ இந்த சரி பண்ணதுக்கப்புறம் இந்த மோட்டோடைய அடைச்சாச்சு அப்படின்னாக்கா இந்த காற்று வந்து விட்ற குத்தி தூக்காது. இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு இந்த செட்டு பயப்படாமல் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கோழிகளுக்கு அடை வைக்கிறதுக்காக நம்ம இந்த ட்ரேலாம் உருவாக்கி வச்சுருந்தேன் ஏற்கனவே. இந்த ட்ரேலாம் தெரியும் எல்லாத்துக்குமே. இந்த ட்ரேலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ அதிகப்படியான கோழி அடையில் இல்லை. ஒரு உதாரணம் சொல்ல போனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 தாய் கோழி மேலே இரவு நேரத்தில் அடைஞ்சி காட்டு பூனை பிடிச்சி போயிடுச்சு. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கோழி பிடிச்சிக்கிட்டு இருப்போம் ரெகுலராகவே. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 4 கோழி தான் அடையில் கிடக்குதுங்க. ஒரு கோழி பாய்க்கெல்லாம் கூண்டு சும்மா தான் இருக்குது. நான் கோழி தான் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிச்சேன். கிட்டத்தட்ட ஒரே நாள்லாம் பார்த்தோன்னா இதில் ரெகுலராக ஒரு 9 கோழி போல் அடை வச்சுருந்தேன். எல்லா கோழியுமே கோழிங்கிறது பேச்சு இடம்லாங்கிறவங்களுக்கு ஆக்கி வச்சுங்க. இதில் ஒரு கோழி அடையில் இருக்குது, இங்கே ஒரு தலைவர் அடையாளம் இருக்கிறான். இவர் ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கிறாரு, ஒரு குஞ்சு பொறிச்சிருக்காரு. இவரு அடையில் இருக்கார், இவர்கிட்ட குஞ்சு இல்லைனா. ஸோ எத்தனை கோழி அடையில் இருந்தாலும் என்ன பண்ணுறது, கோழியை காப்பாற்றுறது கொஞ்சம் பெரிய சவாலாக தான் போயிட்டுருக்கு நம்ம பண்ணையில். அது காரணம் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம பராமரிக்கிறது சரியில்லைங்க. அது நிறைய பேர் சொன்னானே உங்களுக்கு கோழி வளர்க்கறதுலன்னு சொல்லுவாங்க. கோழி வளர்க்கறதுலங்கிறது சொல்கிறத விட நம்ம மெனக்கெடுங்கிறது ரொம்ப கம்மி தாங்க. இதில் நம்ம மில்லு வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருவோம்.
பார்த்துங்க பண்ணையில் நிற்கிற கோழிலாம் பார்த்துங்க, ஒரு விரல் விட்டு அந்த தான் கோழி நிற்கிது. பூரா கோழியும் பிடிச்சது பூராமே நம்ம காட்டு பூனை தான் பிடிச்ச கோழி எல்லாமே. இங்கே நிற்கிற கோழி தான் மொத்த கோழியும் மில்லில் எப்போதும் பண்ணையில் இருக்கிற பண்ணையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கோழி தான் மொத்தமாக நிற்கிதுங்க. இந்த 11 கோழி வச்சு தான் நம்ம இனிமேல் பண்ணையாக்கணுமே. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 9 கோழி தான் கிட்டத்தட்ட பண்ணையாக்கலாம் முடிவு பண்ணி ஓரளவுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு ரெடி பண்ணாங்க. எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டு போயிடுச்சு இந்த காட்டு பூனை. நம்ம இதை பகலில் வேலைஞ்சால் தாங்க அந்த வேலையெல்லாம், நைட்டில் வேலை செய்ய முடியாதுல்ல. இந்த சீட்டையும் சரி பண்ணால் நைட்டில் செய்ய முடியாது, பகலில் தான் கண்டிப்பாக செஞ்சு அடிக்கிறப்ப அதை கவனிக்காமல் விட்டதால் அது பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு. இரவு நேரங்கள் என்ன காவலுக்கு தான் இருக்க முடியும். அது காவலுக்கு என்ன தான் இருந்தாலும் எப்படியாவது இந்த பூனை தூக்கிட்டு போயிடுதுங்கலாம். ஒரு சில கோழிகள் இரவில் இங்கே வந்து அடைஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தோன்னா அதையும் பார்த்தோன்னா காட்டு பூனை மேலே ஏறி காட்டு பூனை தான் பாருங்க, இந்த ஸ்டெப் மாதிரி வச்சுருக்கோம்ல, இந்த படலில் மேலே ஏறி போய் பிடிச்சிது கோழிலாம். இப்படி பிடிச்சி நிறைய கோழி பிடிச்சி தந்துச்சு. அப்புறம் நம்ம மழை காலத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட்டுக்கொட்டா உள்ள ஃபுல்லாகவே தண்ணி போயிடும். பார்த்திங்கன்னா நிறையா டைம் காமிச்சிருப்பேன். அந்த தண்ணி பூரா உள்ளுக்கு போகிறதா என்ன பண்ணால் ஆடு நிற்கிறதே சிரமமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம குள்ளே மண் அடிச்சுட்டு இந்த வருஷம் மண் அடிச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே அள்ளி கொட்டி முடிச்சாச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொட்டியிருக்கோம், அதை கொஞ்சம் குறைக்கணும், அதை குறைச்சிருவோம். இந்த பாருங்கள் வெளில கொட்டிருங்க பாருங்கள். இப்போ இந்த டிப்பர்லாம் எங்கள் ஊரில் ஒரு டிப்பர் கணக்கில் தான் மண் அடித்தாகணும். ஒரு டிப்பர் வந்து 600 சொல்கிறாங்க. இந்த ஏரியில் வண்டல் மண் எடுப்பாங்க சொல்ல, அந்த வண்டல் மண் எடுத்தப்போ பாய்க்குள்ளே மண் எடுப்பாங்க, அதை எடுத்து வந்தால் உள்ளுக்கு வந்து கொட்டுவோம். இப்போ உள்ளுக்கு கொட்டிட்டோம்னா இந்த வருஷம் தண்ணி உள்ளுக்கு போகாதுங்க. ஏன்னா போன வருஷம் தண்ணி உள்ளுக்கு போனதால் பார்த்திங்கன்னா தெரியும், மழை காலம் தான் ஆடு உள்ளுக்கே நிற்காதுங்க, அப்படியே அடையாது, பொழுதுக்கு நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஆடு ரொம்ப சிரமப்பட்டுருச்சு. அதெல்லாம் அது நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். இந்த வருஷம் கண்டிப்பாக உள்ளுக்கு பண்ணைகளில் தண்ணி போகக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம ஒரு டிப்பர் 600 சொல்லி மண் நிறைய அடிச்சிருக்கோம். இப்போ தண்ணி உள்ளுக்கெல்லாம் போகாது இந்த வருஷம். எல்லாத்தையும் உள்றள்ளி கொட்டணும். இன்றைக்கி பாதி கொட்டியாச்சு, பாதி கொட்டிகிட்டு இருக்கோம். கொட்டி முடிச்சோன்னா அப்புறம் தண்ணி உள்ளுக்கு போகாது. அதுக்கப்புறம் பிரச்சனை அதிகம் இருக்காது. நம்ம கோழி பண்ணையில் சம்பாரித்தோம் அதிகம் அப்படிங்கிறத விட நம்ம அதிகம் இழந்தோம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குதுங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம பராமரிப்புலாம் ஒன்றும் பிரச்சனை. பராமரிப்பு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பெரிய அளவு பராமரிப்புலாம் கிடையாதுங்க. சும்மா இது ஏனோ தானோன்னு சொல்ல முடியாது. நான் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போலாம் என்னால் முடிஞ்ச வேலையை கரெக்டாக செய்வேன். அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான வேலையை முழுசாக செஞ்சால் ஓரளவுக்கு லாபம்லாம் இருக்குதுங்க. ஒரு வேலையும் செய்யாமல் நமக்கு ஓரளவுக்கு லாபம்லாம் கிடைக்கும். அதெல்லாம் குறை இல்லைங்க. நம்ம எப்போதும் பார்த்தோன்னா மில்லில் வேலை முடித்தாலும் சரி, அது முடிச்சுட்டு இப்போலாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்போலாம் வந்து கோழி பண்ணைகள் தான் வருவான். இல்லாட்டி இப்படியெல்லாம் சரி பண்ண முடியாதுல்ல. ஆனாலும் சொல்கிறேன், இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம பண்ணை கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் கொண்டு போயிடணும். முழு நம்பிக்கையோடு தான் நம்ம மனசு தளர விடாமல் இருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம தவறு பண்ணுறோன்னா, ஆனால் அந்த தவறு பண்ணுறதுக்கு நீ வருங்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு தான் வரேன். ஏன்னா இதே பிரதானமாக பார்த்துக்கிட்டு அங்கே மில்லு வேலை பூரா கடந்து போயிருங்க. அதில் கண்டிப்பாக நம்ம மில்லு வேலையும் கண்டிப்பாக பார்த்தாகணும். பார்த்து மீதி இருக்கிறனால தான் நம்ம கண்டிப்பாக நம்ம கோழி பண்ணையில் வந்து வேலை செய்கிறோம். அது நிறையா டைம் நம்ம நேர்கள் பார்த்துருப்பாங்க, ரெகுலராக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கோழி பண்ணை எவ்வளோ இழப்பீடு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம நேர்களுக்கு ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கணும், கண்டிப்பாக நான் சொன்ன தகவல்லாம் கண்டிப்பாக புரியும். அப்படி புரியல அப்படின்னாக்கா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்சவரைக்கும் சரி பண்ணி வீடியோவை காமிக்கிறேன். ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய பண்ணையிலேருந்து அடுத்து என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம நேரில் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.